வணக்கம் தமிழா. RRB குரூப் டி 2022 இதுக்கான கணினி வழி தேர்வுக்கான செலக்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் CCAA PwBDக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து விடலை. ஸோ அவங்களுக்கான செலக்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PET தேர்வுக்கு எப்படி சார் தயாராகிறது? இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது, அதுக்கு எப்படி தயாராகிறது? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வேலை கிடைக்குமா சார்? எனக்கு வந்து நார்மலைஸ்ட் மார்க் விட்டுருக்காங்க சார், வந்து என்னோடய மார்க் பார்டரில் இருக்குது, எனக்கு வந்து நான் பிசிக்கல் குவாலிஃபை ஆனாலும் எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஒரு பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம போடுறோம். ஓகேவா? சரி, நம்ம நேற்றே போட வேண்டிய வீடியோ சரி போட முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, CCAA அண்ட் PwBD செலக்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓப்பன் கேட்டகரியும் எக்ஸ் சர்வீஸ்மேனு பார்த்தீங்கன்னா செலக்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய PET தேர்வு நடந்ததுக்கப்புறம் ஸோ அதில் குவாலிஃபை லிஸ்ட்டு விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்னாகும், செலக்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த லிஸ்ட்டு மட்டும் தான் விட போகணும். இவங்க வந்து பார்த்தா ஒரு குவாலிஃபை டெஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இவங்க அதுக்கு வரதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து PET தேர்வுக்கு தயாராகிறது எப்படி? ஓகே, நமக்கு தெரியும். இப்போ ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நடக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்டில் நம்ம ஓடணும். ஓகே, இந்த 2 தான் இருக்குது ஆண்களுக்கு. அதேமாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ வெயிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே 1000 மீட்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 40 செகண்ட். இப்போ இது வரைக்கும் நான் ஒன்றும் பிசிக்கலே போனது இல்லைங்க சார். நான் போலீஸ் ட்ரை பண்ணதில்லை, ஆர்மி ட்ரை பண்ணதில்லை. எனக்கு எதுவும் பிசிக்கலுக்கு வந்து தான் சார் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஏன்னா மித்தவங்களுக்கு வந்து பார்த்தா பெரிய விஷயமா இருக்குது, அவங்க கண்டிப்பாக நல்லா விஷ் பண்ணிடுவாங்க. எனக்கு பிசிக்கல் பற்றியே தெரியாதுங்க சார், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்குது. 20 நாட்கள் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 20 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அங்கே ஜெயிக்க முடியும். ஓகே, அதாவது குவாலிஃபை ஆக முடியும். ஓகேங்களா? இதுக்கு என்ன சார் பண்ணால் காலையில் எந்திரிச்சிட்டு ஸோ வெறுவகத்தில் போய் எதுவுமே பண்ணாமல் ஸோ எந்திரிச்சு ஏதோ வாழைப்பழமோ இல்லை சுண்டல், அதை ஊற வச்ச சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை நடக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஒரு 2-3 நாள் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ரன்னிங் போங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீடு போக ஆரம்பிச்சு. ஓகே, இந்த இடப்பட்ட இந்த 2-3 நாளுக்கு அப்புறம் எதுவுமே நீங்கள் ஸ்பீடு எடுக்கக்கூடாது. வேகமாக நடக்கணும், ஸ்லோ ரன்னிங் போகணும், அவ்வளோதான். மித்தபடி ஸ்பீடாக எதுவுமே எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக எடுங்க. அதுக்காக நீங்கள் இப்போ 1 கிலோமீட்டர் தான் நம்ம டெஸ்ட் அப்படின்னா 1 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ மினிமம் ஒரு 4, 5, 6 அது மாதிரி நீங்கள் நேராக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு பொறுத்து நம்ம உடம்பு ஸ்டேமினாவை நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ இட்லி, சப்பாத்தி, அதே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு இந்த வாழைப்பழங்கள் நல்லா சாப்பிடுங்க, சுண்டல் நல்லா சாப்பிடுங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் அது மாதிரி எது நல்லா இருக்கும், நம்ம ஸ்டேமினா எது நல்லா வச்சுக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு மட்டும் இந்த தேர்வு நடைபெற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ காலையிலையும் நீங்கள் பிசிக்கல் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலைல மட்டும் மண்டு போயிடக்கூடாது, ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கே சார் பண்ண அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள கிராமம் இருக்கா, ஸ்கூல் இருக்கலாம். இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊரில் கிரவுண்ட் இல்லையா, ஸோ பக்கத்து ஊரில் கிரவுண்ட் இருக்குது, ஸோ அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா மண் தரையில் பண்ணும்போது நமக்கான அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ PET தேர்வுக்கு தயாராக நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஈவினிங்கும் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முழுக்க இந்த ஒர்க் அவுட் சம்மந்தமாக தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இதை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், 4 நிமிஷம் 5 செகண்டுக்குள்ளேயே அந்த 1 கிலோமீட்டர் நம்ம ஓடி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் தெரிய ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். ஓகே, நிறையா பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் தான் கண்டிப்பாக வந்திருக்கும், இன்னும் மார்க் விடலை. ஸோ அதுக்கான லிங்க் நாளைக்கு தான் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் விடலை, இருந்தாலும் எனக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் வந்து ஒரு பார்டர் தான் சார் வரும், நாங்கள் குவாலிஃபை ஆனாலும் எனக்கு வந்து செலக்ட் ஆகணும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக செலக்ட் ஆகுங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் வந்து அட்டன் பண்ணுவாங்க PET. ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்டில் குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ வெயிட் தூக்குறதுல வந்து யாருமே கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக வெயிட் தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? அந்த ரன்னிங்கில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக ப்ராக்டிஸ் இல்லைனால அவங்களால செலக்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை கூட வரும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்ன பார்த்தீங்கன்னா சார் இந்த டைம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, நம்முடைய
நமக்கு வந்து பார்த்தா ஒரு 4 ட்ராக்கிங் சிப் கொடுத்துருவாங்க. கையில் 2 கால் 2 மாதிரி கட்டி விட்ருவாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் சிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, நம்ம எவ்வளோ நேரத்தில் ஓடுறோம், எவ்வளோ நேரத்தில் அந்த வெயிட்டு தூக்கிட்டு போகிறோம், ஸோ எல்லாமே அதுதான் ஃபாலோ பண்ணணும். அந்த லிஸ்ட்டுமே நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ கையில் 2 கால் 2 இருக்குது முக்கியம். இப்போ நீங்கள் வெயிட் தூக்கிட்டு போகும்போது பார்த்தா நீங்கள் மெதுவாக நீங்கள் எப்பயுமே நடந்தாலே போதும். வெயிட்டை தூக்கிட்டு கரெக்டாக தூக்கிட்டு போங்க. கரெக்டாக அங்கே இறக்கி வச்சுருங்க. கீழே கீழே விட்டுறாது. ஓகே, கீழே விட்டா அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் ஆகிடுவோம். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வெயிட் தூக்கிட்டு யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக தூக்குறீங்க, ஓரளவுக்கு நடந்தாலே போதும். 2 நிமிஷம் கரெக்டாக நடந்து போயிடுவீங்க. அடுத்து ரன்னிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரன்னிங்கில் ஒரு கையில் 2 கால் 2 ட்ராக்கிங் சிப் இருக்குமா. ஸோ நம்ம ஓடும்போது 1 2 கீழே விழுந்தால் கூட ஸோ அதை எடுக்கணும் ட்ரை பண்ணாமல், ஏன்னா மீதி இருக்குல்ல 1 2 இருந்தால் கூட போதும், அதை வச்சு அவங்க ட்ராக்கிங் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் எதுலேயுமே பதட்டப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் 90% 95% கிட்ட நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்சளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்றைக்கு தேர்வு வருதோ அதுக்கு 1 days இது மாதிரி பார்த்தா எந்த ஒரு பிசிக்கலும் பண்ணாதீங்க. ஸோ அன்றைக்கி ஃப்ரீயாக விட்டு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஸோ அடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஓகேவா. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.